ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. முதல் பகுதியில தூய்மை இந்தியா இயக்கத்தின் முதல் கட்டத்துல அனைவருக்கும் கழிவறை வசதி ஏற்படுத்தி கொடுத்தல், இரண்டாவது கட்டத்துல குப்பை மற்றும் கழிவு மேலாண்மை உருவாக்குதல், கழிவறை வசதியை ஏற்படுத்துவதற்காக வழங்கப்படும் நிதி உதவி, இந்த இயக்கத்தால் நாம் அடைந்துள்ள சுகாதார மற்றும் சுற்றுப்புற மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து சொன்னீங்க மேம். இப்ப இரண்டாவது பகுதியில குப்பைகள் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்தும், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள்ல எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது, தூய்மையின் அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்து வரும் முன்னெடுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரண்டாவது பகுதியில பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. குப்பைகள் மற்றும் கழிவு மேலாண்மை இந்த இயக்கத்தின் கீழ் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, கழிவு மேலாண்மையில உருவாகியுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறித்தும் சொல்லுங்க மேம். இந்த கழிவு மேலாண்மையில தொடங்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு கூட அரசாங்கம் பலவிதமான உதவிகளை மானியங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. உரக்குழி கழிப்பிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனித மலத்தை உரமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி, அதற்கான ஒரு ரிசர்ச், அதுக்கான டெவலப்மெண்ட், அது போல பண்ணி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் இதுல மிகச்சிறப்பா ஈடுபட்டு உரக்குழி கழிப்பிடங்களை அவங்க மக்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அது எப்படி உபயோகப்படுத்தணும், இது மூலமா பண்ணக்கூடிய உரம் கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கும். அந்த பயிர்களை நல்லா வளர்க்கக்கூடிய முறையில இருக்கிறதா பல ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த துறையில நிறைய பேர் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம், தொழில் முனைவோர்கள் இதுல நிறைய ஈடுபடுறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேருக்கு அது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய செலவு குறைவது இல்லாம நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் இந்த திட்டம் மிக பெரிய அளவுல பயனாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள்ல இந்த இயக்கத்தின் கீழ் எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது மேம்? அதாவது 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு பேச கற்றுக் கொடுக்கும் போதே முதல்ல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் சுத்தம் சுகாதாரத்தை ஒரு தனி மனிதனுக்கான பழக்கமா நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த பழக்கத்தை பள்ளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. பள்ளிகளுடைய பாடத்திட்டங்கள்லயே தனியாக அதுக்காக ஒரு விழிப்புணர்வு முகாமோ ஒரு சுகாதார வகுப்பு அப்படின்னு இல்லாம அவங்களுடைய பாடத்திட்ட முறைப்படியிலேயே இது போன்ற விஷயங்களை, தூய்மையாக இருப்பது எப்படி, தனி மனித சுகாதாரம் எப்படி, நாமும் சுத்தமாக இருந்து நம்ம பக்கத்துல இருக்கவங்களே சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் பள்ளிகளுக்கு ஒரு முக்கியமான நோக்கமா அதோடைய ஒரு பகுதி தான். பாத்தீங்கன்னாக்கா நிறைய பள்ளிகள்ல சுகாதாரத்தையுடைய விழிப்புணர்வு வரைபடங்கள் வரைவது, இந்த விழிப்புணர்வு பள்ளிகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. அது இல்லாம ஒரு பள்ளி கட்டப்படுவதற்கு சில வரைமுறைகள் உண்டு. இந்த அளவுக்கு சானிடேஷன் இருக்கணும், இந்த அளவுக்கு காற்று நல்லா வரணும், காற்றோட்ட வசதி இருக்கணும், கழிப்பிட வசதியில இதெல்லாம் இதுலயும் இந்த குப்பைகளை மறுசுழற்சி பண்றது, அல்லது உங்களுக்கு அந்த பள்ளியை சுத்தி பல விதமான மரம் செடிகள்லாம் நடுறது, இது போன்ற பல விஷயங்களை இந்த விழிப்புணர்வு முகாம்கள் மூலமா பள்ளிகள் செயல்படுத்தின. கல்விங்கிறது வெறும் ஏட்டு கல்வியா இருக்கக்கூடாது. பள்ளியாகட்டும், அந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா சுத்தமான சமூகமா இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு இருக்கிற பட்சத்துல இந்த விழிப்புணர்வு பள்ளிகள் மூலமா மிகப்பெரிய அளவுல மக்களை சென்றடைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்துல நம்ம இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, கிராமங்கள் மட்டும் இல்ல, நகரங்கள், வீடுகளை கவர் பண்ணியாச்சு இந்த திட்டம். பள்ளிகள், மருத்துவமனைகள், அப்புறம் அரசு அலுவலகங்கள், இது மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணும்பொழுது ஒட்டுமொத்த தூய்மை நம்ம நாட்டுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எல்லா இடத்துக்கும் இந்த இயக்கத்தை கொண்டு போறதை நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்தது மேம், இந்த இயக்கத்தின் கீழ் நாட்டோட முக்கியமான இடங்கள், பகுதிகள், வரலாற்று சின்னங்கள்லாம் இருக்கிற இடங்கள்ல தேர்ந்தெடுத்து தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன, அடிப்படை வசதிகள்லாம் மேம்படுத்தப்படுகின்றன. இது குறித்து சொல்லுங்க மேம். சுற்றுலாத்துறைகள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கலாச்சாரத்துல மிக பழமை வாய்ந்த கலாச்சாரத்துல மிக பழமையான நாடுங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் அதுல சந்தேகமே கிடையாது. கலாச்சாரத்தின் தலைநகரமாக உலக அளவுல விளங்கக்கூடிய ஒரு நாட்டை இத்தனை மக்களும் பார்க்க போறாங்க போது அந்த இடம் சுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கான இமேஜை இந்த தூய்மை இந்தியா திட்டம் மாறி இருக்கு. நம்ம காந்தி கண்ணாடி போட்டிருக்காங்க, அதுதான் இந்த தூய்மை இந்தியா திட்டத்துக்கான ஒரு சிம்பிள். அவருடைய கண்ணாடியை போட்டுட்டு இது தூய்மையான இடம், இது ODF வில்லேஜ், இது நகரம், இது அப்படிங்கிற ஒரு டிக் மார்க், ஒரு அங்கீகாரம், சரியான வார்த்தை, ஒரு அங்கீகாரத்தை அரசு கொடுக்கும் பொழுது இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்ட அலுவலகமா இருக்கட்டும், அங்கீகாரம் வழங்கப்பட்ட கிராமமா இருக்கட்டும், அங்கீகாரம் வழங்கப்பட்ட பேருந்து நிலையமாக இருக்கட்டும், அங்கீகாரம் வழங்கப்பட்ட கலாச்சாரம் மிக்க இந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ், புராதனமிக்க இடங்களா இருக்கட்டும், இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மக்களுக்கு அந்த இடத்தில் வர வேண்டும். இந்த இடத்துல
இடத்துல வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய செயல்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நெகிழி உபயோகப்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், இந்த சுற்றுலா தலங்கள்லாம் சுழற்சி பண்ணக்கூடிய குப்பைகளை மட்டும்தான் உபயோகப்படுத்தலாம். சாப்பாட்டு பொருட்கள் எடுத்துட்டு வரக்கூடாது. கழிப்பிடங்கள்லேயே வந்து உலர் கழிப்பிடங்கள்லாம் வந்துருது. இப்போ உலர் கழிப்பிடம், தண்ணி உபயோகப்படுத்திய கழிப்பிடங்கள் போட அதே மாதிரி பிரிச்சு அந்த ஒரு விழிப்புணர்வுகள் மூலமா வந்து இந்த இடத்துல வந்து அரசாங்கத்துடைய பங்கு வந்து மிகச்சிறிய அளவில் அது வந்து செயல்பட்டு கொண்டு வருது. இந்த இயக்கத்தின் வெற்றிக்கு பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், தன்னார்வலர்கள் இவங்கெல்லாம் எத்தகைய பங்கு வகிக்கின்றனர் மேம்? இந்த பீச்சில் போடுற குப்பைகள் அதெல்லாம் வந்து இப்போ வந்து பார்க்க முடியாது. நிறைய வந்து கண்டிப்பாக சொல்லணும், இளைஞர்கள்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிளாஸ்டிக் கவரோட வராங்க. அவங்க சாப்பிட்டு கூட அந்த குப்பையெல்லாம் வந்து அவங்களே, இது வந்து ஒரு சமூக மாற்றம் தான். யாரோ ஒருத்தர் குப்பை கலெக்ட் பண்றாரு, யாரோ ஒருத்தர் அதை எடுக்கிறாருங்கிறது இல்லாம நாம போட்ட குப்பைகளை நாமே கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இளைஞர்களின் கண்டிப்பாக ஒரு சமூக பொறுப்புணர்வு அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாம வந்து இந்த என்ஜிஓக்கள், கல்லூரி பள்ளிகள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா தூய்மைக்கான ஒரு ஓட்டம், இந்த மாரத்தான் ஓடுறது, அது போல விழிப்புணர்வுகளை கிரியேட் பண்றது, அதை வந்து வெறுமன சுத்தமா மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஆர்வத்தை மக்களிடையே தூண்ட வேண்டும்ங்கிறதுனால நிறைய சமூக அமைப்புகள் பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் வந்து தன்னை தனியாகவோ அல்லது ஏதோ ஒரு இயக்கம் மூலமோ சார்ந்து வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து ஈடுபடுறதுனால தான் இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான திட்டம் அப்படின்னு. ஏன்னா வந்து கவர்மெண்ட் லெட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். கவர்மெண்ட் லெட், பீப்புள் ஓன்டு. அதாவது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து மக்களின் திட்டம், மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்த திட்டம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. இது நம்மளுடைய திட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அந்த அரசாங்கம் வந்து மாற்றிருக்கு அப்படிங்கறதுல வந்து சந்தேகம் இல்லை. அடுத்ததா தூய்மையின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தூய்மை பணியில் ஈடுபட்டதை நம்ம பார்த்திருக்கோம். பிரதமர் தமது மன் கி பாத் உரையில வானொலி மூலம் தூய்மை குறித்த கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறார். இதன் மூலம் தூய்மை பழக்கம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத அவர் உணர்த்துறாரு மேம். இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து நம்ம கருதணும். நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்து அவரே கையில வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு அவர் குப்பை எடுக்கிறாரு. இல்ல மன் கி பாத்ல வந்து இத்தனை கோடி மக்களுக்கும் ஒரு தலைவரா இருக்கும் பொழுது அவருக்கு பேசக்கூடிய பிரச்சனைகள் 1000 இருந்தால் கூட இந்த சுத்தப்படுத்தலை பத்தி அவர் வந்து மன் கி பாத்ல நிறைய விஷயம் வந்து அவர் பேசியிருக்காரு. அவர் பேசுவது மட்டும் இல்லாம தானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் பண்றாருல, அப்ப நம்மளும் பண்ணணும். தூய்மைதான் நாட்டுக்கு சுத்தம் சோறு போடும், நமக்கு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. சோ அதை வந்து அவர் வந்து சுத்தத்துக்கான ஒரு விழிப்புணர்வை வந்து எப்பவும் அதை வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து மக்களுக்கு அதை கேட்கும் பொழுதுதான் நாட்டுக்கே தலைவர் அவர் வந்து இதை சொல்றாரே, அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து மக்களை உற்சாகமூட்டப்படுவதாக இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதுல வந்து நமக்கு வந்து சந்தேகம் கிடையாது. உலக அளவுல நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில நாடுகள் வந்து இலக்குகளை வச்சு செயல்பட்டு இருப்பாங்க. அந்த வகையில தூய்மை சுகாதாரத்துல இந்த இயக்கத்தின் மூலமா நம்ம இப்ப எந்த நிலையில இருக்கோம்? 2014க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் 3% தான், 3% தான் கழிவறை வசதி பயன்படுத்துற மக்கள் இருந்தாங்க. இப்ப அது எப்படி, எந்த அளவு இந்த இயக்கத்தின் மூலமா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு? ஐக்கிய நாடுகள் சபை அவங்க வந்து உலகத்தின் ஒட்டுமொத்த மேம்பாட்டுக்காக இந்த சபை நிறுவப்பட்டது. இதுல வந்து பல நாடுகள் வந்து அதுல வந்து அங்கத்தினர்களா இருக்காங்க. அவங்க இது போல பலவிதமான விஷயங்களை வந்து உலக மக்களுக்கு எடுத்து, அதுல ஒண்ணுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ், அதாவது வளரக்கூடிய நாடுகள் இதுல வந்து எதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால அவங்க வந்து 2030ஆம் வருஷத்துக்கான ஒரு இலக்கா திறந்த வெளி மலம் கழிப்பது இல்லாத ஒரு உலகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து 2030க்கான இலக்கா கொடுத்தாங்க. இந்த தூய்மை இந்தியா திட்டம் மூலமா நம்ம அதை வந்து 2019 அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டு இரண்டாவது ஃபேஸ்ல இந்த 2025-26ல இரண்டாவது பகுதியான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் குப்பை சேகரித்தல், குப்பை கழிவு மேலாண்மையில நம்ம வந்து அந்த இலக்கை வந்து மிகச்சிறந்ததா வந்து அடைஞ்சிட்டோம் நம்ம அப்படிங்கறத வந்து பெருமையாவே வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த இரண்டாவது கட்டத்துல பாத்தீங்கன்னா ODF+++ அப்படிங்கிற ஒரு 3 ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ODF+ அப்படிங்கிறது என்னன்னாக்கா, அதாவது இந்த திடக்கழிவு, திடமில்லாத கழிவுன்னு 2, ஏதாவது ஒண்ணுத்துல வந்து அவங்க சரியா வந்து அந்த பண்ணிருக்கணும், கண்டிப்பா சாதிச்சிருக்கணும் போது ஒரு பிளஸ் கொடுக்குறாங்க. டபுள் பிளஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, திடக்கழிவு மேலாண்மையிலையும் சரி, திரவ கழிவு மேலாண்மையிலையும் அதையும் வந்து அந்த கிராமம் வந்து அந்த நகராட்சி மூலமாக பயன்படுத்தி அதை உபயோகப்படுத்தி கொண்டு, அதாவது இந்த கழிப்பிடங்கள் கூட தொடர்ச்சி, அந்த கழிப்பிடங்கள் சரியாக மெயின்டைன் பண்றாங்களா, அது இடிபாடுகள்லாம் வந்து அதை ரிப்பேர் பண்றாங்களா, அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க, மறுசுழற்சி முறையில் அதை எப்படி வந்து பயன்படுத்துறாங்கிறதையும் வந்து இதுலதான் வந்து நம்மளுடைய இணையதளம் வந்து ரொம்ப வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்லலாம். மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு அதிகாரிகள், மாநில அரசு அதிகாரிகள், அது போல நகராட்சியில வந்து இதுல இணைஞ்சிருக்க
இருக்கிறவங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள், கழிவு மேலாண்மையில் ஈடுபட்ட அனைவருமே இணையதளத்தின் மூலமா அவங்களால வந்து இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்க முடியுது. பொதுமக்கள் வந்து அந்த இணையதளத்துல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பல வசதிகளும் வந்து இதுல வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த இயக்கத்துல. இது மூலமா வந்து இந்தியா வந்து எல்லா விதத்திலையும் வந்து இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து உருவாக்குறோம். அந்த டெக்னாலஜியும் வந்து இதுல வந்து மிக சரியான விதத்துல உபயோகப்படுத்தி இந்தியா வந்து ஒரு முன்னேறக்கூடிய நாடாக இந்தியா வந்து மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தூய்மை இந்தியா இயக்கம் பரவலா எல்லா இடத்துலயும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறது சொன்னீங்க. இந்த இயக்கத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறதும், இந்த இயக்கம் எப்படி நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கறதும் சொல்லுங்க மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 5000 ஸ்டார்ட் அப் வந்து இந்த கிளீன் டெக்னாலஜியில வந்து உருவாகி இருக்காங்க. 5000 கம்பெனில ஆவரேஜா ஒரு கம்பெனிக்கு நான் சொல்றது பேரஸ்ட் மினிமம் 10 பேர் வேலைக்கு எடுத்துட்டா கூட 50,000 மக்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து இது வழங்குது. வேலை வாய்ப்பு வழங்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனும் ஏதோ ஒரு விதத்துல வேலை. இரண்டாவது வந்து நீங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து பகிர்ந்து கொண்ட மாதிரி தி டிக்னிட்டி ஆஃப் லேபர்னு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்து மிகச்சிறந்த முறையில், அதாவது அவங்க எப்படி தன்னை பாதுகாத்துக்கணும், இந்த வேலையில ஈடுபடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கையில கிளவுஸ் போட்டுட்டு தான் வேலை செய்யணும், கால் கையெல்லாம் எப்படி கவர் பண்ணிக்கணும், மாஸ்க் போட்டுட்டு எப்படி வேலை செய்யணும். இந்த ஸ்டார்ட் அப்ல எல்லாம் அந்த ட்ரைனிங்லாம் இப்ப கம்பல்சரி, பாதுகாப்பு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு வேலையா இப்ப செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைய மக்கள் அந்த வேலைகளை செய்ய முன் வருவாங்க. இந்த நாட்டை நான் வந்து சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கம்பீரத்தோட இந்த வேலைகளை இணையும் போது பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் குறைகிறது. இந்தியாவில் வந்து இந்த பொருளாதார முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கு. இந்த இயக்கம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவு பங்களிக்குது அப்படிங்கறத சொன்னீங்க மேம். இந்த திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தியதற்காக தூய்மை நகரங்கள் விருதுலாம் வழங்கப்படுகிறது. இது எந்த அளவு ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது, இது குறித்து சொல்லுங்க மேம். இந்த ஸ்வச் சுர்வேக்ஷன் அவார்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த சிறந்த நகரமா இருந்தானாக்கா இந்த நகரத்துக்கு வந்து ஒரு பரிசு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆரோக்கியமான போட்டியை வந்து இது போல விருதுகளும் அங்கீகாரங்களும் வந்து கண்டிப்பாக கொடுக்கறது அப்படிங்கறதுல வந்து சந்தேகம் இல்லை. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் இதுவரை அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள், அடைந்துள்ள இலக்குகள் குறித்த புள்ளி விவரங்களை சொல்லுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 கோடி கழிப்பிடங்கள் இந்தியா ஃபுல்லா வந்து வடிவமைச்சு உபயோகத்துல இருக்கு. கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளும் கழிப்பிடங்கள் உள்ள வீடுகளா மாறி இருக்கிறது மிகப்பெரிய சாதனை இந்த 5 வருஷத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் கிராமங்களை வந்து திறந்தவெளி மலம் கழிக்காத கிராமங்களா வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4700க்கும் மேல உள்ள நகரங்களை வந்து இந்த ODF பிளஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நல்ல கழிப்பிடங்கள், குப்பை சேகரிப்பு, மறுசேகரிப்பு, திரவ கழிவு மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, இது போன்ற விஷயங்கள்ல சரியான விதத்துல வந்து அவங்க நல்லா இயங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா வந்து குப்பை இல்லாத சுத்தமான நாடாக மாறக்கூடிய முயற்சியை நோக்கி அரசாங்கத்துடன் மக்களும் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தூய்மை இந்தியா இயக்கம் ஒரு பழக்கமா வழக்கமா மாறுறதுக்குரிய உங்களுடைய ஆலோசனைகள் சொல்லுங்க மேம். எதிர்கால தலைமுறையினருக்கு இந்த இயக்கம் எத்தகைய வழிகாட்டுதலா இருக்கும், இது மேலும் வலுப்பெறுவதற்குரிய உங்களோட ஆலோசனைகள் என்ன மேம்? முதல்ல நம்ம வந்து தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப 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 முக்கியமாக தேவை. இந்த அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகள் வரவேற்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான், தனி மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்தது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் வந்து சில பல மாறுதல்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுல வந்து இது வந்து ஒவ்வொருத்தரும் அதை மாற்றும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு சமூகமா மாற்றக்கூடிய, அதாவது கிளீன் இந்தியா ஸ்ட்ராங் இந்தியா, தூய்மைக்கான ஒரு படி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து உபயோகப்படுத்தும். இந்தியா ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக, மிகச்சிறந்த ஒரு நாடாக உலக நாடுகள்ல வந்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பெருமிதத்தை வழங்கக்கூடிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் மக்களின் மனதில் ஏற்பட்டுள்ள மாற்றம், பழக்க வழக்கங்கள்ல ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், சுகாதார மேம்பாடு மற்றும் நாட்டினுடைய பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளது போன்ற பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கமா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.